சிஎஸ்கேவோட பேட்டிங்ல மறுபடியும் அந்த பழைய பிரச்சனைகள் தான் ஸ்ரீராம். அதாவது ஒரு யங்ஸ்டர் இறக்கி விட்டாங்க, ஆயுஷ் மாத்ரே. அவர் அட்லீஸ்ட் இன்டென்ட் காமிச்சாரு. எனக்கு அது பார்க்க நல்லா இருந்துச்சு. இறங்கி வந்து அடிக்கிறாரு, ஒரு பால் நீட்டா கனெக்ட் பண்றாரு, ஒரு பவுண்டரி, ஒரு சிக்ஸ்னு அவர் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த தைரியம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சேட்லி அந்த இன்னிங்ஸ் ரொம்ப நேரம் நிலைக்க முடியல. அதுக்கப்புறம் நம்பர் 4ல ஜடேஜா எனக்கு புரியவே இல்லை ஸ்ரீராம். இல்ல ஜடேஜா வந்து ஒரு அவங்க என்னன்னா ஸ்டேபிளா யாருமே இல்ல. விஜய் சங்கர், தீபக் கூட இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பெருசா ஒர்க் அவுட் ஆகலைங்கிறப்பதான் ஜடேஜாவுக்கு பின்னாடி பினிஷிங்லயும் பெருசா மாட்ட மாட்டேங்குது தான் அவர் வந்து மேல கொண்டு வராங்க. பட் மேலேயும் அவருக்கு வந்து பெருசா ஒன்னும் மாட்ட அவர் மாட்டேங்குது. மேல விளையாடினதே இல்லையே ஸ்ரீராம். அதாவது நான் என்ன ஆச்சரியப்பட்டேன்னா அந்த ஸ்டேஜ்ல தானே தூபே வந்திருக்கணும். இப்போ அவங்க வந்து மிச்சல் சாண்டர் தான் ஒரே ஸ்பின்னரு. சோ அவரை வந்து போடுறதுக்கு ஜடேஜா அவர் அடிப்பாரு அப்படின்ற மாதிரிதான் அவங்க யோசிச்சு அனுப்புன மாதிரி எனக்கு அந்த ஸ்டேஜ்ல பட்டுச்சு. அண்ட் இந்த 35 பால் 50 கடைசியில அவர் ஒரு 6 ஒரு 4 அடிச்சு காம்பன்சேட் பண்ணிட்டாரு. பட் அதுவரை எப்படி ஆடினாரு நமக்கு தெரியும்ல. 200 பக்கமே இல்ல. இந்த 175 வந்ததுக்கே லாஸ்ட் ஓவர்ல அடிச்சதுதான் காரணம். அண்ட் ஒரு ஓவர்ல ஹார்திக் பாண்டியா தூபை போட்டார். சோ அந்த மூவி எனக்கு தெரிஞ்சு ஒர்க்கே ஆகல ஸ்ரீராம். நீங்க வந்து ஒரு நம்ம ஸ்கோர் கார்டுல பாக்கும்போது 35 பால் 50 அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப இதுவா தெரியும். ஆகா இவராவது அடிச்சிருக்காருன்னு. பட் நம்பர் 4ல அந்த இன்னிங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அன்வாரண்டட். அதுக்கு பதில் விஜய் சங்கரே ஆடிக்கலாம். இன்ஃபேக்ட் தூபே ஆடி இருக்கணும் அங்க.